Praise the Lord. இந்த செப்டம்பர் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 17 verse 11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு யுத்தம் நடக்கிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் இந்த யுத்தத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு சம்பவம் இல்லையா? யோசுவா கீழிருந்து அவர் யுத்தம் பண்ணுகிறார். மலை உச்சியில் மோசே அந்த கோலை பிடித்து கரத்தை வானத்துக்கு நேராக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் கை உயர இருக்கும்போது அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். ஆனால் எவ்வளோ நேரம்தான் நம்ம கையை மேலே வைக்க முடியும் இல்லையா? மோசேனுடைய கைகள் தளர்ந்த போது அவர்கள் இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அமலேக்கு மேற்கொள்ளுகிறார்கள். உடனேயே ஆரோனும் ஊரும் ஒரு யோசனை பண்ணி மோசேக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சேர் மாதிரி ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லின் மேலே மோசையை உட்கார வச்சு ஒரு கையை ஒரு சைடு ஆஃப் த கையை ஆரோனும் ஒரு கையை ஊருமாய் தாங்கி பிடிக்கிறார்கள். அப்போது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவருடைய கை ஒரே சமமாக இருந்ததாம். அந்த நேரத்தில் அந்த யுத்தம் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புஸ்தகத்தில் எழுதி இது நீ யோசுவாவுக்கு வாசித்து காட்டு. யோசுவாவே, நீ உன்னுடைய யுத்த பலத்தினால இந்த யுத்தம் நடக்கல. எத்தனையோ பேர் இதற்காக பிரயாசப்பட்டார்கள். மோசே கை மேலே இருந்தபடினால இந்த யுத்தம் வெற்றியாய் முடிந்தது என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை எழுதி காட்ட சொல்லுகிறார். யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார்கள். அதற்கு பிறகு பார்க்குறோம், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், தலைமுறைக்கும் இந்த அமலேக்கோட யுத்தம் உண்டு. இந்த அமலேக்கு யார் தெரியுமா? அந்த பொல்லாங்கான பிசாசு தான் இந்த அமலேக்கு. இன்னைக்கு பிசாசு நம்ம எல்லாரோடையும் அவன் யுத்தம் பண்ணுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மோசையை மாதிரி நம்முடைய கரங்கள் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? நம்முடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு கூட நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கை அனுபவத்தை, தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க தான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசை மேற்கொள்ள வேற ஒரு வழியும் கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், உண்மைதான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கினது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கும் எத்தனை பேரை விழத்தள்ளலாம், எத்தனை பேரை விசுவாசத்திலிருந்து விழ பண்ணலான்னு சொல்லி அவன் தந்திரமாய் சுற்றி கொண்டு வருகிறான். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது ரொம்ப அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருப்பது ரொம்ப அவசியம்.
இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே மட்டும் ஆராதனைக்கு நான் போயிட்டு நான் அதுக்கப்புறமா என்னுடைய லைஃப்பில் நான் போகிறேன் அப்படின்றது நம்ம வாழ்க்கை அல்ல. அனுதினமும் தேவனோடு நாம் நடக்க வேண்டும், தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும், நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா சில சண்டையை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐயோ இன்றைக்கி எனக்கு ஆலயத்துக்கு போகவே முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது, இன்றைக்கி மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒரு சில நேரங்களில் மிஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே ரொட்டீனாக வந்துடும். அடுத்த சண்டே இன்னொன்று ஏதாவது ஒரு இன்னொன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், மிஸ் பண்ணிடுவோம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம டிக்ளைனில் போயிடுவோம். கண்டினியூஸாக அப்படியே பேக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஒரு நேரம் ஜெபத்தை நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த 5 மணி ஜெபம் இருக்குது, நம்ம எல்லோரும் எவ்வளோ பிரயாசப்பட்டு தான் இதுக்கு வர்றோம். இல்லை ஒரு நாள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் வரலன்னு சொன்னால் அப்படியே கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு 10 நாள் அப்படியே விடுபட்டு போயிடும். அது நம்மளை அறியாமையே அந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியில் நம்ம போயிடுவோம். நம்ம ஆவியில் பலனற்று போகும்போது தான் சத்ரு மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம சத்ரு மேற்கொள்ள விடாதபடி நாம் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஐக்கியங்கள் சபை கூடி வருகிறதை நம்ம விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. நமக்காக ஒருத்தர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இந்த அமெரிக்க தேசத்தில் ஒருவேளை பெரிய பெரிய மீட்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. இந்திய தேசம், இலங்கை தேசங்கள் அநேக கூட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? எல்லா ஐக்கியங்களிலும் நம்ம கலந்து கொண்டு ஆவியை எப்படியாவது புதுப்பித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு யூடியூப் இருக்குது, எவ்வளோ மெசேஜஸை நம்ம கேட்கலாம், பாடல்களை கேட்கலாம், ஆராதனைகளை நம்ம கேட்கலாம். ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாது, தேவ பிரசன்னத்தை விட்டுறக்கூடாது. நம்ம கைகள் எப்பொழுதும் உயர்ந்தவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ ஒருத்தருடைய கை தளருது, நமக்கு தெரியும் ஒருத்தங்க கஷ்டத்தில் போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? கூடி ஜெபிக்கிறோம், அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம், அவங்கள விசாரிக்கிறோம், எப்படி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சரியாயிரும், நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்த ஊரும் ஆரோனும் செய்தது போல நாமும் கூட ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபேமிலி வரலையா, அவங்கள விசாரிக்கிறது, என்னாச்சு, உங்களை மிஸ் பண்ணோமே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வந்துருங்க, அடுத்த சண்டே வந்துருங்கன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறது. உங்களுக்கு மிட் வீக்கில் சர்வீஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சபைகளில் ஒரு ஃபோன் மூலமாக இல்லை ஜூம் மூலமாக இல்லை இன்பர்சனில் உங்களுக்கு ஆராதனைகள் இருக்குமானால் அதில் நம்ம கலந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நம்மளால் முடியுமோ, சிலத்தில் முடியாத நேரங்களில் கூட பிரயாசப்பட்டு நம்ம கலந்து கொள்ள அவசியம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா ஸ்டெடியாக போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டவுனில் போயிடுவாங்க. அப்போ அவங்கள நம்ம அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம் இருக்குது. அவங்க என்ன பிரச்சனையில் போகிறாங்கன்றத நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க அந்த மாதிரி ஃபெலோஷிப்பில் வராமல் இருக்கிறதே ஒரு சைனாக நம்மளுக்கு தெரிகிறது. நாம் அதில் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களை கை தூக்கி அவர்களுக்கு நாம் எளிதாக முறையில் அவர்களை உற்சாகப்படுத்த தேவன் நம்மளை அழைக்கிறார். யெகோவா நிசி, நம்மளுக்கு வெற்றி தருகிற தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது, நம்முடைய பிள்ளைகளை அவன் தொடவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைங்க, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், தளர்ந்து போயிடக்கூடாது. சில காரியங்களில் சில நேரங்களில் நம்ம தளர்ந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், ஒவ்வொரு நேரமும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். நல்ல காரியங்களை செய்யும் பொழுது சில நேரத்தில் போராட்டங்கள் அதிகமாய் வருகிறது. ஆண்டவருக்காக தானே நான் இதை செய்கிறேன், இந்த ஊழியத்தை நான் ஆண்டவருக்காக தானே செய்கிறேன், எனக்கு இந்த சுயநலமும் இல்லாமல் நான் செய்கிறேனே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூ ஆர் நாட் அலோன். நிறைய பேருக்கு அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் we have to persevere. நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும், நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கைகளை நீ விட்டுறாத, நீ பலப்படு. ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாக இரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அமலேக்கை முற்றிலுமாய் வீழ்த்தி போட கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துக்கிறார். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு இருக்கிறது, சாட்சியின் வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு இந்த யுத்தத்தை ஜெயத்தோடு முடிக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாத்திராகமம் 17:11. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?